அவர்களே, டெலிகிராம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய பேர் இந்த டெலிகிராம் பொட்டை பற்றி நிறைய பேர் மைண்ட் பண்ணிப்பீங்க, நிறைய ஸ்கேம்கள்லையும் மாட்டிப்பீங்க. ஆனால் நாங்கள் ஏர்ன் பண்ண போகிறது வந்து டொன் காயின். டொன் காயின்ட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் தான். அப்போ டெலிகிராமோட ஓனர்ஸ் தான் இந்த டொன் காயின்ட ஓனர்ஸ். இப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த டெலிகிராம் யூசர்ஸ் எல்லாரும் இந்த டொன் காயினை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த டொன் காயின் வந்து ப்ரைஸ் அப் ஆகும். இது தான் இவங்களோட நோக்கம். ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்துருவோம், பைனான்ஸில் வந்து இந்த காயின் வந்து லிஸ்ட் பண்ணிக்குதாண்டுனா நிறைய பேர் கேட்குறது பைனான்ஸை தான். நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிக்குது, இருந்தாலும் நாங்கள் பைனான்ஸை பார்த்துக்குவோம். பைனான்ஸில் போய்த்து நீங்கள் பினான்ஸ்ன்னு சொல்லலாம். பைனான்ஸில் போய்த்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸில் டொன் காயின், இந்த இது டொன் காயின்ட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காயின்ட ப்ரைஸ் இன்றைக்கு 29 ஒன்றாம் மாதம் அதே மாதிரி 2025 இந்த டேட் வந்து $4.84 போகுது ஒரு கோயின். அப்போ இந்த கோயின் தான் நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம். எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ரைட், முதலாவது உங்களோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களோட டெலிகிராமுக்கு போய்த்து அந்த பொட்டெல்லாம் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிரும். இதில் ஒரே ஒரு விஷயம், டெய்லி டாஸ்க் வரும். இந்த டெய்லி டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண என்ன கிடைக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிஎஸ்சி காயின் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? டெலிகிராம், எக்ஸ் தளம், அதாவது எங்களோட ஒஃபீஷியல் டெலிகிராம், யூடியூபுக்கு நீங்கள் லைக் பண்ணுறது மூலம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இந்த டிஎஸ்சி காயின் ஏர்ன் பண்ணுவீங்க. டிஎஸ்சி காயின் என்ன? இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட 19,600. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதோட இந்த வீடியோ நம்மளோட டீமில் எல்லாருக்கும் கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக. அப்போ டிஎஸ்சி காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். இந்த டிஎஸ்சி காயின் எங்களுக்கு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி அது மூலம் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த பாருங்கள் ஹேஷ் ரேட் வந்து 3GHல இருக்குது. இந்த 3GHல இருந்து எங்களுக்கு என்ன செய்யணும், இதை இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் இந்த டொன் காயின் ஏர்ன் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட், இப்போ எப்படி இது நாங்கள் ஏர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ரைட், கட்டாயமாக இந்த டெய்லி டாஸ்க்கை வந்து எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்கள். டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதோட என்ன செய்யணும்னா அந்த கோண்டிக்கிறத அடுத்தடுத்த ஸ்டெப்பை முடிங்க. நான் நார்மலான ஸ்டெப்ஸில் முடிச்சிட்டேன். இதில் வந்து இருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் இன்வைட் ஆப்ஷனை பார்த்துருவோம். இன்வைட் ஆப்ஷனில் என்ன கிடைக்கும்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தரை இன்வைட் பண்ணால் அவர் உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணாராக இருந்தால் கிட்டத்தட்ட 1000 டிஎஸ்சி காயின் கிடைக்கும். அதே மாதிரி அவர் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் இருந்தாராக இருந்தால் 2000 டிஎஸ்சி காயின் கிடைக்கும். ரைட், இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 12 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. ரைட், நான் வீடியோ செய்கிறதுக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு லிங்க் அங்கே ஷேர் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ செய்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட். இந்த ப்ரொஜெக்ட் எனக்கு தந்தவரை கிட்டத்தட்ட 30 வருஷமாக நெட்வொர்க்கிங்கில் இந்த கிரிப்டோ ப்ரொஜெக்டில் வந்து 30 வருஷமாக நெட்வொர்க்கிங்கில் இருந்து இப்போதைக்கு கிரிப்டோ ப்ரொஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு லீடர் தான் இன்றைக்கி தந்தது. ரைட், அது இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த டொன் காயின் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். டொன் காயின் வந்து இப்போ நான் சொன்ன இந்த 3GH தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அந்த பூஸ்ட்டுக்கு போங்க. பூஸ்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்குது. 3 பேக்கேஜஸ்னால் என்ன? கிட்டத்தட்ட கோர் i9 சொல்லி RTX, அடுத்தது A100, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 பேக்கேஜ். அப்போ இதில் வந்து உங்களுக்கு 10GH தராங்க, 100GH, 1000TH GH. ரைட், இப்போ இந்த முதலாவது பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 20,000 டிஎஸ்சி காயின் கொடுக்கணும். இப்போ ஒன் டைம் நீங்கள் 20,000 டிஎஸ்சி காயின், இப்போ எப்படி, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் 1000 காயின் கிடைக்கிது. அப்போ சும்மா கால்குலேட் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு 15 பேரை இன்வைட் பண்ணுறீங்க, அப்போ 15,000 காயின். டெய்லி டாஸ்கில் ஒரு 5,000 காயின், கிட்டத்தட்ட 20,000 வந்துடுச்சா? இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா? நோ. அப்போ என்ன செய்யுங்க, இங்கே 20,000 கொடுத்து இந்த ஒரு பேக்கேஜை நீங்கள் பை பண்ணலாம். அப்போ ஒரு பேக்கேஜை பை பண்ணால் உங்களுக்கு 30 நாளைக்கு இன்கம் வரும். ஒரு நாளைக்கு 1.33. அப்போ 1 காயின்டா கூட ஒரு நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, $4.8 ஏர்ன் பண்ண போகிறீங்க. அப்போ இது ஃப்ரீ தானே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை. அதே மாதிரி டோட்டலாக கிட்டத்தட்ட 40 டொன் காயினுக்கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இது ஃப்ரீ. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யலாம், இதை மல்டிபிள் 20,000 வர நீங்கள் என்ன செய்யலாம், ரெண்ட் மைனரை ரெண்ட் பண்ணி 2க்கு எடுத்து பை பண்ணிக்கொண்டே வைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், RTX போகலாம். RTX போகிறண்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 lakhs டிஎஸ்சி காயின் வேணும். 2 lakhs. அதே மாதிரி நீங்கள் இது வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 2 crore டிஎஸ்சி காயின் வாங்க. இது வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி பை பண்ணவும் மேலும், அல்லது வேறு சிஸ்டங்களுக்கு இது அது மூலமும் நாங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 15 டேரக்டோ கொடுத்தா 15,000 காயின்ஸ் வந்துடும். சரியா? இந்த பாருங்கள், எனக்கு இப்போ
கிட்டத்தட்ட 12 பேர் வந்ததுக்கு 19,600 வந்துட்டு. கிட்டத்தட்ட என்ன, நான் டெய்லி டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ டெய்லி டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட 20,000 வந்துடும். அப்போ 20,000 வந்ததோட ஒரு மிஷினை வாங்க கிட்டத்தட்ட 1.3 coin ஏர்ன் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி இந்த பாருங்கள், நீங்கள் 20 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15,000 coin கிடைக்கும். அப்போ டெய்லி டாஸ்க் முடியக்குள்ளே இன்னொரு 5,000 கிடைக்கும். அப்போ டோட்டலாக 20,000. அப்போ இன்னொரு 20,000 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இன்னொரு 20,000 கிடைக்கக்குள்ளே கிட்டத்தட்ட 2.6 ton coin ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்படி என்ன செய்யலாம், நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது இன்னொரு விஷயம் கேட்பீங்க, நிறைய பேர் நாங்கள் டெலிகிராம் போட்டுகள் செஞ்சு லொஸ்ட் ஆகிக்கிறோம், எங்களுக்கு வித்ட்ரோவெலாம் தருவாங்களான்னு சொல்லி. இது லைவ் வித்ட்ரோவல் தான், நீங்கள் அதையும் பார்த்துடலாம். ரைட், இந்த வித்ட்ரோவல் ஆப்ஷனுக்கு போனீங்க. இந்த பாருங்கள், லைவாக இப்போ 22 செகண்டுக்கு முன்னால் போய்த்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ லைவாக காட்டுறேன், இந்த இடத்த பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்கள், 44 செகண்டுக்கு முன்னுக்கு இவர் 444 ton coin வித்ட்ரோ பண்ணிக்கிறாரு. ஸோ இதே மாதிரி லைவாக எங்களுக்கு வித்ட்ரோ இந்த இடத்துல காட்டி கொண்டு வைப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், 490 coin வித்ட்ரோ பண்ணிக்கிறாரு 10 செகண்டுக்கு முன்னால். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் வரும். இந்த மாதிரி லைவாக வித்ட்ரோல் பண்ணி கொண்டு தாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பாருங்கள் 173 ton coin வித்ட்ரோ பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸை இந்த இடத்துல உங்களோட வெல்லட்டை எட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இந்த வித்ட்ரோவில் கிளிக் பண்ணிங்களாக இருந்தால், வித்ட்ரோவில் கிளிக் பண்ணால் மினிமம் வித்ட்ரோவல் கிட்டத்தட்ட 40, இந்த மினிமம் 40 ton coin இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், வித்ட்ரோவல் பண்ணலாம். ரைட், அடுத்தது நீங்கள் சிலவங்க இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த பாருங்கள், நீங்கள் 20,000 பேக்கேஜை வாங்கினேன். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட இப்போ 20 ரெஃபர். இந்த பாருங்கள், எனக்கு 19,600 coin இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதோடே வந்துட்டு. இப்போ நான் 20,000 coins கொடுத்து ஒரு பேக்கேஜ் வாங்குறேன் நான் இருந்தால், எனக்கு இன்னொரு 20,000 எக்ஸ்ட்ரா அதாவது இதை பை பண்ணுறதால இதை கோ கொடுத்து எனக்கு இன்னொரு 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ இதால் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு இன்கம் வரும். அது இல்லாமல் நான் செகண்ட் பேக்கேஜ் வாங்கினேன்னா இருந்தால் எனக்கு நான் 2 crore கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி 2 crore எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி 2 crore இல்லை 2 lakhs. அதே மாதிரி 2 crore கொடுத்து வாங்கும் பொழுது எக்ஸ்ட்ரா 2 crore கிடைக்கும். அப்போ டபுள் மடங்கு. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாரீங்கன்னா 2 crore coinக்கு 2 lakhs coin நீங்கள் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது நீங்கள் என்ன செய்யணும்டா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்டா, இதில் கோவை கொடுத்தீங்கன்னு சொன்னால், ரைட் இல்லை அது வேணாம் எங்களுக்கு. ரைட், அப்படியே கீழே போனோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் பாருங்கள் 1 lakhs coin வேணுமாக இருந்தால் இந்த இடத்துல கோ கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட டெலிகிராம் ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அல்லது நீங்கள் உங்களோட எந்த நாட்டு காசாக இருந்தாலும், ஐஎன்ஆராக இருந்தாலும், ஸ்ரீலங்காவாக இருந்தாலும், நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட நாட்டு காசை கொடுத்து என்ன செய்யலாம், டெலிகிராம் ஸ்டார்ஸ் பை பண்ணிக்கொள்ளலாம். டெலிகிராம் ஸ்டார்ஸை பை பண்ணிக்கொண்டு இந்த 1 lakh coin வேணுமாக இருந்தால் உங்களுக்கு 2,000 டெலிகிராம் ஸ்டார்ஸ் நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி 10,000 டிஎஸ்சி கோயின் வேணுமாக இருந்தால் 199 டெலிகிராம் ஸ்டார்ஸ் நீங்கள் பே பண்ணணும். இப்படி பை பண்ணி என்ன செய்யலாம், இதுகளை நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி 20 ரெஃபர் பண்ணிங்கன்னா 15,000 டிஎஸ்சி கோயின் வேணும். இதில் மெயின் இதில் உள்ள சிஸ்டங்களை நீங்கள் பாருங்கள். சிஸ்டங்களை பார்த்து இந்த டிஎஸ்சி கோயினை பை பண்ணுங்கள். டிஎஸ்சி கோயினை பை பண்ணதுக்கு பின்னால் இந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த பேக்கேஜ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்தது இதில் கோர் i9 வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று மட்டும் இல்லை, உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் வாங்கலாம். 20,000 வந்ததோட அடுத்த பேக்கேஜ் வாங்குங்க. இன்றைக்கு 20,000, இப்போ 20,000 உங்களோட வெள்ளட்டில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றை வாங்குங்க. திருப்பி 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்களா, திருப்பி வாங்க இன்னொன்று வாங்க, திருப்பி வாங்க இன்னொன்று வாங்க. இப்படி மல்டிபிளாக நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.